Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா what I cook in a day. அதாவது இன்னைக்கு நான் என்னென்னலாம் சமைச்சிருக்கேன் அப்படின்றத தான் காமிக்க போறேன். மார்னிங் எந்திரிச்சோனே கொஞ்சம் உருண்டா இருப்பேன். அந்த பிரஷ் எல்லாம் பண்ணிட்டு டீலாம் குடிச்சா தான் என் முகத்துல வந்து ஒரு பொலிவு வரும். எங்க வீட்ல மொத்தம் 5 பேர் இருக்காங்க. சோ 5 பேருக்கு தேவையான நூடுல்ஸ் தான் வந்து மார்னிங் பண்ண போறேன். ஆல்ரெடி நேத்து நைட்டே போயிட்டு மேகி மசாலா அண்ட் கெச்சப் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த நூடுல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரியமா கொடுத்தாங்க. சோ அதுல எந்த ஒரு மசாலாவும் இல்ல. அதனால தான் அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். தென் தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சாப் பண்ணி வச்சிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா முகம் எவ்வளவு பொலிவா இருக்கு. ஏன்னா இது எல்லாமே டீயோட வேலை. சரி வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சமா ஆயில் கடுகு ஆட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கேரட், நெக்ஸ்ட் பீன்ஸ். இது மூணுமே எப்பயுமே நூடுல்ஸ் பண்ணா எங்க வீட்ல வந்து போட்டுருவாங்க. அப்பதான் கொஞ்சம் குவான்டிட்டியும் அதிகமா இருக்கும். ஆனா அட் சேம் டைம் சாப்பிடும்போது கொஞ்சம் நடுவில் ஏதாவது வந்துட்டு போனா நல்லா இருக்கும்ல. ஸோ அது மாதிரி தான் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சதுக்கப்புறம் வச்சிருந்த நூடுல்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நூடுல்ஸ் இப்போ தான் செகண்ட் டைம் வந்து பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் பெரியமா இதே நூடுல்ஸ் பேக் கொடுக்கும்போது ஒரு தடவை பண்ணி ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். இது வந்து செகண்ட் டைம் நான் பண்றேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் கடையில மேகியே வாங்கி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இருந்த மசாலா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ரொம்பவே ஈஸி. இதுல பெரிய டாஸ்க் என்னன்னா அந்த வெஜிடபிள்ஸ் வந்து செய்யறதுக்கு முன்னாடி சாப் பண்ணி வைக்கிறது தான். ஸோ ஒன்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன அப்ரிஷியேட் பண்ற விதமா ஒரு சாக்லேட் சாப்பிடலான்னு எடுத்தேன். என் லக்ல அது 2 உள்ளர இருந்தது. மார்னிங் சாப்பிட்ட உடனே ஃப்ரூட்ஸ் இல்ல வெஜிடபிள் ஏதாவது சாப்பிடுவோம். ஸோ மார்னிங் டிஃபன் முடிச்சுட்டு இதை வந்து நாங்க சாப்பிட்டோம். என்ன பெரிய குக்காக்குனதே யூடியூப் தான். ஸோ யூடியூப்ல பார்த்து இந்த ரெசிபி எல்லாம் எழுதி வச்சிட்டேன். இதுதான் மத்தியானத்துக்கு பண்ண போறேன். இந்த ஆர்ட் பாத்தீங்கன்னா நான் லாஸ்ட் நைட் பெயிண்ட் பண்ணது. இது வந்து மாடர்ன் ஃபோக் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வரைஞ்சு முடிச்ச உடனே அவுட்புட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த ஆர்ட்க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மத்தியானம் சமைக்க போயிடலாமா? பிரிஞ்சால் எல்லாமே கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டேன். தென் ஜிஞ்சர் கார்லிக் வந்து இது மாதிரி இடிச்சு வச்சுக்கிட்டேன். தென் தேவையான மசாலா எல்லாமே பாத்திரலாம். மல்லி வந்து இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. மல்லி எல்லாம் அரைச்சு எங்க வீட்ல பொடியா வச்சிருந்தாங்க. ஸோ அந்த பொடியை வந்துட்டு ஒரு பேன்ல ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் லாஸ்டா இதுல கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி முடிச்ச உடனே இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு எதுக்குன்னா அந்த பிரிஞ்சால் கறி பண்றோம்ல. ஸோ அதுக்கான மசாலா தான் இது. அதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இடிச்சு வச்சிருந்த இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இது வந்துட்டு ரொம்பவே ஈஸியான ரெசிபி. இதை பல விதத்தில் நான் பண்ணுவேன். எல்லாமே யூடியூப்ல பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். இதில் வந்து மசாலாஸ்க்கு நான் வந்து சில்லி பவுடர், டர்மரிக் அண்ட் சால்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்க விட்டிங்கன்னா ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி ஆகிடும். இதில் வந்துட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்தோம்ல. ஸோ அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தயிர்லாம் ஆட் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி பண்ணுவேன். ஸோ அது வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷார்ட் வீடியோவில் போடுறேன். இப்போலாம் தேங்காவை நானே உடச்சிறேன். ஏன்னா அந்த தண்ணி வேணும். எங்கள் அம்மா உடச்சாங்கன்னா அவங்க எடுத்து குடிச்சிட்டு போயிடுவாங்க. துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இது மாதிரி தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் உடச்ச தேங்காவை திருவி எடுத்துக்கிட்டேன். மெயின் டிஷ் வந்து வெண்டைக்காய் அன்னைக்கு எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து நான் சமைக்கிறதுக்குலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பட் கொஞ்சம் திட்டுவாங்க. ஏன்னா இது மாதிரி சில்லறத்தனமான வேலையை பண்ணி அப்பப்போ திட்டு வாங்குறதுல நான் வந்து எக்ஸ்பர்ட். எங்கள் வீட்டில் பல விதத்தில் இப்படி தான் வீட்டில் அடி வாங்கிட்டு இருக்கேன். ஸோ வெண்டைக்காய் எல்லாமே கொஞ்சம் குட்டியாக நறுக்காம இது மாதிரி கொஞ்சம் நீல நீளமாக நறுக்கிக்கிட்டிங்கன்னா சாப்பிட கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம துருவி வச்சிருந்த தேங்காய், 4 சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, ஊற வச்சு எடுத்திருந்த துவரம் பருப்பு, பச்சை மிளகாய் வந்து ஒரு 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம் இருந்ததுல. ஸோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் வெண்டைக்காயுமே சைடில் வந்து சும்மா வதக்கிக்கோங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு இது மாதிரி சால்ட் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டுமே சைடில் ரெடி ஆகிடுச்சு. ஒன்ஸ் வெண்டைக்காய் கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கு அப்புறம் இது மாதிரி வெளில எடுத்துக்கோங்க. தாளிச்சு விடுறதுக்காக கடுகு, சீரகம், உளுந்து, அதுக்கப்புறம் 2 வரமிளகாய் எடுத்துக்கிட்டேன். அதே கடாயில் எண்ணெயை லைட்டாக ஊற்றிட்டு இதெல்லாமே தாளிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காயம், மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல தேங்காய், அந்த பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றியும் கொஞ்சம் அலசி ஊற்றிக்கோங்க. வரலாற்றிலேயே முதல் முறையாக இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் மோர் குழம்பு வைக்கிறோம். இது வரைக்கும் எங்கள் அம்மாவும் செஞ்சதில்லை. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன். அண்ட் அந்த வெண்டைக்காய் எல்லாத்தையுமே தூக்கி இதில் போட்டுக்கலாம். ஸோ மோர் குழம்புல என்னன்னா இன்னும் மோர் ஊற்றலன்னு பார்க்காதீங்க. நல்லா புளிக்காத மோர் இல்லை தயிர் வந்து எடுத்து இது மாதிரி கடைஞ்சி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு இந்த மோரை வந்து ஊற்றிடலாம். அண்ட் எல்லாத்தையுமே டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக அதுக்கு கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், மோர் குழம்பு ரொம்பவே ஈஸியாக வச்சு முடிச்சாச்சு. அண்ட் சைட்லேயே வந்து பிரிஞ்சால் கறியும் ரெடி ஆகிடுச்சு. இது 2 தான் மத்தியானத்துக்கு நான் சமைச்சிருக்கேன். சமைக்கிறது ஒரு கஷ்டமான வேலைனா அதுக்கப்புறம் வர வேலை அதை விட கஷ்டமானது. இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறேன்ல, இது இதை விட கஷ்டமான வேலை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு போங்க. அந்த கெச்சப்போட ஓட்டுப்புக்கோட தொட்டு சாப்பிடும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கழுவி போட்டுட்டு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாத்தையுமே இருந்த எல்லா பாத்திரத்தையுமே கழுவி கிச்சன் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் சாப்பிட வந்தேன். சாப்பிட்ட உடனே கவுந்தடிச்சு ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த வாழைப்பழம், கடலை மிட்டாய் தான் எடுத்திருக்கேன். தூங்குறதுக்கு முன்னாடியே தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு தான் தூங்கினேன். ஸோ தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். தலை தட்டிட்டு இருக்கும் போதே ஒரு கால் வந்தது. இது மாதிரி ஒரு ஷூட் இருக்கும், உங்களால் இப்போ ஈவினிங் வர முடியுமான்ட்டு. ஸோ உடனே கிளம்பி ரெடி ஆகிட்டேன். வெளியே போகும்போது முக்கால்வாசி கொண்டையில போயிடுவேன். போன உடனே அவுத்து விட்டுப்பேன். பிகாஸ் சிக்காயிடும் அப்படின்றதுக்காக. ஸ்ரீகுமரன் மினி ஹால்னு ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல தான் இன்னைக்கு ஷூட் வந்து இருந்தது. இதில் வந்துட்டு 999 உங்க பர்த்டே பார்ட்டிஸ்லாம் செலிப்ரேட் பண்ணலாம். ஸோ இதான் கான்செப்ட். ரீல டக்கு டக்குன்னு எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இன்னைக்கு கான்செப்ட் படி நைட்டு நான் தான் குக் பண்ணியிருக்கணும். பட் ஈவினிங் வெளியே போனனால என்னால் குக் பண்ண முடியல. ஸோ அம்மாவே வந்துட்டு இட்லி அண்ட் சட்னி வந்து பண்ணியிருந்தாங்க. வரும்போது கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. அவ்வளோதான் அந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from me.